இந்த படத்தோட ஓப்பனிங்ல மெலனின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு குகையில யாருக்கிட்டயோ இருந்து தப்பிக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தா ஒரு கொடூரமான ஜாம்பி பேய் இவளை துரத்திக்கிட்டு இருக்குது. இவளும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பேய்கிட்ட போராடி உருண்டு பிறண்டு அந்த குகையில இருந்து தப்பிச்சு வெளியே வரா. வெளியே வந்துட்டோம், அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்ட்டு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அவளுக்கு பக்கத்திலே ஒரு மலை மாடு வந்து நிற்கிறான். அவனை பார்த்ததும் இவ இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, திரும்ப திரும்ப என்னால் செத்து பழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சுறா கதறா. பட் அவரோட கதறலை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஒரு பெரிய கோடாரியா அந்த பொண்ணோட நட்டு மண்டியில நச்சுன்ட்டு இறக்கி கொடூரமா அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படியே அந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே காட்டுக்குள்ள ஒரு கார் ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த காருக்குள்ள இப்போ இறந்து போனா இல்லையா மெலனின், அவளோட தங்கச்சி க்ளோவரும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ், மேகன், நீனா, அபெல் 4 பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. மெலனி காணாம போகிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருப்பா. அந்த காட்டுக்குள்ள தான் இப்போ இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது மேக்ஸ் என்ன சொல்றானா, இப்போ நம்ம அங்க போய் க்ளோவரோட அக்காவுக்கு ரிச்சுவல் ஏதாச்சும் பண்ண போறோமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவ என்ன செத்தா போயிட்டா, காணாம தானே போயிருக்கிறா, நம்ம அங்க போய் அவளை தேட போறோம்னு சொல்லிட்டு க்ளோவர் சொல்றா. அப்படியே இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. ஒரு கடைகிட்ட நின்று தான் மெலனி அந்த வீடியோவை அனுப்பியிருப்பா. ஸோ இவங்களும் எக்ஸாக்டா அந்த வீடியோல இருக்கிற கடைகிட்ட வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் மேகன் என்ன சொல்றான்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு ரிச்சுவலை பண்ணலாம், ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இந்த மேகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை உணர்ற சக்தி இருக்குது. ஸோ மேகன் சொன்ன மாதிரி எல்லாருமே கையை கோத்துக்கிட்டு நடு ரோட்டில் அந்த ரிச்சுவலை பண்ணுறாங்க. இவங்க நடு ரோட்டில் தான் அந்த ரிச்சுவல் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ சடனாக அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் வந்து ஹார்ன் அடிக்குது. அதனால இவங்களோட ரிச்சுவல் பாதியிலே தடப்பட்டுருது. ஹீரோயினும் அங்கே இருக்கிற அந்த கடைக்குள்ள போறா. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறவர்கிட்ட போன வருஷமும் நீங்கள் இங்கே தான் வேலை பார்த்தீங்களா அப்படின்ட்டு கேட்க, நான் பல வருஷமா இங்கே தான் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினும் மெலனியோட ஃபோட்டோ எடுத்து இந்த பொண்ணு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க, அவரும் அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பார்க்க உன்ன மாதிரியே இருக்கிறா, மேபி இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கலாம், உன்ன மாதிரியே பல பேர் இந்த இடத்துல காணாம போனவங்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல, ஹீரோயினும் என்னது காணாம போனவங்களா, இந்த ஏரியால பல பேர் காணாம போயிருக்கிறாங்களா அப்படின்ட்டு கேட்க, எங்கன்னா இந்த ஏரியா இல்லமா பக்கத்துல க்ளோர் வேலி அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அங்க போனவங்க பல பேர் காணாம போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறத கேட்கும் போது தான் மெலனி எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்னு தெரிய வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி க்ளோவரோட அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களோட இறப்ப மெலனியாலையும் க்ளோவராலையும் தாங்கிக்க முடியல. அதுலயும் மெலனியால அவங்க அம்மா கூட வாழ்ந்த அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியல. அவங்களோட நினைவுகள் வந்து போய் அவங்கள டிப்ரெஷனுக்குள்ள ஆளாகி இருக்கு. ஸோ அதனால இதை விட்டு வெளியில வரணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போக முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் க்ளோவருக்கு பிடிக்கல. இதனால அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே வாக்குவாதம் நடந்திருக்கு. கடைசியில மெலனி அந்த வீட்டை விட்டையும் வெளியில போயிட்டு இருக்கிறா. க்ளோவரும் தன்னோட அக்கா மேல பயங்கர கோவத்துல இருந்திருக்கா. வீட்டை விட்டு வெளியில வந்த மெலனியும் தன்னோட தங்கச்சியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து அனுப்பியிருக்கா. நாட்கள் கடந்து போகுது, மாதங்கள் கடந்து போகுது. வீட்டை விட்டு வெளியில போன அக்காவை பத்தின எந்த தகவலும் கிடைக்கல. கடைசியா அவ அனுப்பின அந்த வீடியோவை தவிர. ஸோ கடைசியா அனுப்பின அந்த வீடியோவை வச்சு அவ இந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு அவளை தேடி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி வரா. அவளுக்கு கிடைச்ச அந்த தகவலை பத்தி சொல்ல உடனே கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்க போன நேரமோ என்னமோ தெரியல, மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. காருக்குள்ள இருக்கிறவங்களும் இல்ல நம்ம திரும்பி போயிடலாம், மழை வர வெளுத்து வாங்கிட்டு இருக்குது, இந்த காட்டுக்குள்ள போய் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், காரை திருப்புங்க, மழை நின்ன பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்க. காரும் வேகமாக போயிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு ஃப்ளாஷ், புதுசாக ஒரு பாதைக்குள்ளே இவங்களோட கார் போகுது. அந்த பாதைக்குள்ளே வந்த அடுத்த செகண்டே இவ்வளோ நேரம் கனமழையாக பொழிஞ்சிட்டு இருக்கிற மழை பட்டுன்னு நின்று போயிடுச்சு. இவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. காரை விட்டு கீழே இறங்கி பார்த்தா பொதுவாக மழை எப்படி பொழியும், வரவலா பொழியும் இல்லையா, பட் இவங்களோட காருக்கு முன்னாடி பக்கம் மழையே பொழியல. காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மழை கனமழையாக பொழிஞ்சிட்டு இருக்குது. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. சுத்தியும் முத்தியும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை சுத்தி மட்டும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எந்த மேற்கு கூட்டமும் இல்லை. அந்த வீட்டை சுத்தி மட்டும் தான் இடி மின்னலோட மழை பொழிஞ்சிட்டு இருக்குது. இவங்க வந்து அந்த பாதை பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நீர் சுவர் உருவாகி இருக்குது. அதை பார்த்து அபேலும், இதுக்கு முன்னாடி இதை நான் இன்டர்நெட்ல பார்த்துருக்கிறேன், இதோட பேரு வாட்டர் வால்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் வீடியோ பிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ மேக்ஸும் நம்ம வந்த வழியாவே திரும்ப போயிடலாம் அப்படின்ட்டு சொல்ல, புயல் இன்னும் நிக்காம இருக்குது மேக்ஸ், போதா குறைக்க இருட்ட வேற ஆரம்பிக்குது, நம்ம இந்த நேரத்துல போறது சரியில்லை அப்படின்ட்டு அபேல் சொல்றான். சரி அப்ப நான் வேற ஏதாச்சும் வழி இருக்கா பாக்குறேன்னு சொல்லிட்டு மேக்ஸ் அவரோட மொபைல் எடுத்தா சுத்தமா சிக்னல் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் உங்க யாருக்காவது சிக்னல் கிடைக்குதா அப்படின்ட்டு சொல்ல, ஆமா எனக்கு நல்ல சிக்னல் ஒன்று கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மேகன் அங்க இருக்கிற சவக்குழியை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீனாவும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த வீட்டில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம், மேபி நம்மளுக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்கலாம் அண்ட் மெலனியை பத்தியும் நம்மளுக்கு ஏதாச்சும் தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, க்ளோவரை தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. மேக்ஸ் அந்த வாசப்படிக்கிட்டே நின்று ஹீரோயினை பார்க்க, க்ளோவர் அந்த மழை பொழிஞ்சிட்டு இருக்கிற இடத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் மற்ற 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த வீடு
ஆல்ரெடி திறந்து தான் இருக்குது போல. வீட்டில் யாராச்சும் இருப்பாங்களான்னு பார்த்தா வீட்டில் ஒருத்தருமே இல்லை. அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது நிறைய பழமை வாய்ந்த பொருட்கள் இருக்குது. அதுலேயும் அங்கே இருக்கிற கேலண்டரில் பார்க்கும்போது 1998 அக்டோபர் 24 போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மணல் கடிகாரமும் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீனா அந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் புக்கை பார்க்குறா. இந்த பக்கம் மேகன் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறா. பட் அவளுக்கு தண்ணி வரல. அபேல் ஒரு பக்கம் அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அதில் ஒரு ரூம்குள்ளே போகும்போது நிறைய நோட்டீஸ் இருக்கிறத பார்க்குறான். அதில் ஒரு நோட்டீஸ் எடுத்து பார்த்தா அந்த நோட்டீஸ்க்கு பின்னாடி மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இருக்குது. அப்படியே அங்கே இருக்கிற மற்ற நோட்டீஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நோட்டீஸ்க்கு பின்னாடியும் பல பேரோட மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்குது. அதையும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் வெளியில இருக்கிற க்ளோவரை காட்டுறாங்க. அவன் அந்த புகை மூட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாலையா, திடீர்னு அந்த புகை மூட்டத்துக்குள்ள ஹீரோயினோட அக்கா மெலனியோட உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு மெலனின்னு சொல்லிட்டு க்ளோவர் அந்த புகை மூட்டத்துக்குள்ள போக அதை பார்த்த மேக்ஸ் க்ளோவரோட பேரை சொல்லி அவ பின்னாடியே ஓடுறான். புகை மூட்டத்துக்குள்ள வந்த க்ளோவரால இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த உருவத்தை அவளால பார்க்க முடியல. அண்ட் மேக்ஸ் கத்துற சத்தமா அவளுக்கு கேக்குது. பட் எந்த திசையில இருந்து மேக்ஸ் கூப்பிடுறான் அப்படிங்கறத அவளால கண்டுபிடிக்க முடியல. போதா குறைக்கு சூரியன் வேற மறைஞ்சு இருட்ட ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள நினா அவளோட பேரை அந்த ரெஜிஸ்டர் புக்ல எழுதுறா. மேகன் அங்க இருக்கிற கண்ணாடியை துடைக்கிறா. அபேல் அங்க இருக்கிற கடைசி நோட்டீஸை எடுத்து பார்க்கறான். பார்த்தா இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இவங்க தேடி வந்த மெலனியும் காணாம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவளோட மிஸ்ஸிங் போஸ்டர் அங்க இருக்குது. வெளியில க்ளோவரோட ஷோல்டரை பிடிச்சி யாரோ பின்னாடி இழுக்கிறாங்க. பார்த்தா மேக்ஸ் தான் அவளை இழுத்திருப்பான் போல. என்ன க்ளோவர், நீ பாட்டுன்னு அந்த புகமூட்டத்துக்குள்ள போயிட்ட, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்ல, இல்ல மேக்ஸ், மெலனியோட உருவத்தை நான் பார்த்தேன், திடீர்னு அவளை காணோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி விடு, உன்னோட அக்கா ஞாபகத்திலே இருந்திருப்ப, இப்போ நம்ம முதல்ல வீட்டுக்குள்ள போகலாம், இருட்டுச்சு பாருன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள நினா அவளோட பேர் எழுதிட்டு எதர்ச்சியா அந்த ரெஜிஸ்டர் புக்கை புரட்டி பார்க்கும்போது மெலனியும் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வந்திருப்பா போல. அவளோட பேரும் அந்த இடத்துல இருக்கு. பட் அவளோட பேரு ஒரு 10-15 வாட்டி எழுதின மாதிரி இருக்குது. அவ பேர் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்டர்ல யார் யாரோட பேர் இருக்குதோ எல்லாரோட பேருமே 10-15 வாட்டிக்கு மேல இருக்குது. உடனே அந்த இடத்துக்கு எல்லாரும் கேதர் ஆகுறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை பத்தி ஷேர் பண்ண. சோ மெலனி இங்க வந்திருக்கிறா, இங்க வந்த பிறகுதான் காணாம போயிருக்கிறா அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்துறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த வித்தியாசமான மணல் கடிகாரத்தை யாரும் ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க போல. அதை பார்த்துட்டு இந்த மணல் கடிகாரத்தை யார் ஆன் பண்ணது, இதுக்கு முன்னாடி இது ஆன்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. உடனே எல்லாரும் வெளியில ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்களோட காரை எவனோ ஸ்டார்ட் பண்ணி இவங்களை இடிக்க வர மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுத்து பயன்படுத்துறான். உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா யாரோட போன்லயும் டவர் இல்ல. சரி, இந்த வீட்டுல ஏதாச்சும் டெலிபோன் இருக்கும், அதை நம்ம தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு நினாவையும் ஏபையும் ஜன்னல் வழியா கண்காணிக்க சொல்லிட்டு மத்த 3 பேரும் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் போன் இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது அவங்க நினைச்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு போன் இருக்குது. பட் அது ஒர்க் ஆகல. அப்ப மேகன் ஒரு ரேடியோவை கண்டுபிடிக்கிறா. அண்ட் அது ஒர்க்கிங் கண்டிஷன்லயும் இருக்கு. சரி, அது மூலமா யாரையாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது மேல நினாவும் ஏபும் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இது என்ன சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏபும் நினாவை அந்த இடத்துல கண்காணிக்க வச்சுட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்து போறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் தும் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேக்குது. நினாவும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்ல மெலனியை ஒருத்தன் கொடூரமா கொண்டு இருப்பான் இல்லையா, அதே மலமாடு ஏபு 2 துண்டா வெட்டி கொடூரமா கொண்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு இவ கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓட அவளோட கதறல் சத்தம் கீழே இருக்கிற 3 பேருக்கும் கேக்குது. மேக்ஸ் மட்டும் 2 பொண்ணுங்களையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவன் மேல ஓடி போய் எட்டி பாக்குறான். அவ்வளவுதான், நினாவையும் அந்த மலமாடு கொண்டுட்டான். இதை பார்த்த மேக்ஸுக்கு ஈரக்கொலைய நடுங்கிடுச்சு. பதறி அடிச்சுக்கிட்டு கீழே ஓடி வரான். எல்லாரும் ஒவ்வொரு திசையா போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சைக்கோ மலமாடும் கீழே வந்து இவங்களை தேடிக்கிட்டு இருக்கான். மேக்ஸும் அங்க இருக்கிற ஒரு சேர் எடுத்து அந்த சைக்கோவை அடிக்க ஒரு பயனும் இல்ல, சைக்கோக்கு ஒண்ணுமே ஆகல. சரின்ட்டு அங்க இருக்கிற கட்டையை எடுத்து அவனை குத்தலான்னு பார்க்கும்போது அதே கட்டையை திரும்பி மேக்ஸோட கண்ணிலே குத்தி அவனையும் கொடூரமா கொலை பண்றான். அடுத்ததா மேகனோட மூச்சு சத்தத்தை கேட்டு அவ இருக்கிற அந்த கபோர்டு கிட்டையும் போயிட்டான். அவளை பிடிச்சி வெளியில இழுத்து தரையிலேயே நச்சுன்ட்டு அடிச்சு அவளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்க பின்னாடி வந்த ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து அந்த சைக்கோ முதுகுலே குத்திடுறா. பட் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. திரும்ப ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்லாம க்ளோவரும் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுறா. அப்படியே காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு முன்னாடி மெலனியோட உருவம் தெரியுது. மெல் அப்படின்ட்டு வாயை திறப்பா பாருங்க, அவளோட முதுக பொழந்துக்கிட்டு கோடாரி இந்த பக்கம் வெளியே வருது. பக்கத்துலயே அந்த மலமாடு நின்னுகிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான், ஹீரோயினோட உயிரும் போயிடுச்சு. என்னடா பொசுக்குன்னு ஹீரோயினையும் கொண்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்ப திடீர்னு அந்த மணல் கடிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப எல்லாமே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நினா அந்த ரெஜிஸ்டர் புக்ல 2வது முறையா அவளோட பேர் எழுதுறா. மேகன் அந்த கண்ணாடியை துடைக்கிறா. ஏப் அங்க இருக்கிற போஸ்டர் ஒன்னொன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். மேக்ஸ் க்ளோவரை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறான். எல்லாமே திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. என்னதான் எல்லாமே ரீசெட் ஆகியிருந்தாலும் போன முறை
அவங்க இறந்து போனாங்க இல்லையா, அப்ப ஏற்பட்ட அந்த வலியை இவங்களால இப்பவும் கொஞ்சம் உணர முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட காயங்கள் எல்லாம் ஆறி ஒரு வடுவா மாறி இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்த இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப அந்த ஹால்ல கேதர் ஆகுறாங்க. அப்ப ஏபி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த காட்டுறான். என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ல நிறைய பேரோட மிஸ்ஸிங் போஸ்டர் இருந்துச்சு இல்லையா, இப்ப அதுல புதுசா இவங்க 5 பேரோட மிஸ்ஸிங் போஸ்டரும் அதுல ஆட் ஆயிருக்குது. அதுல இவங்க பேர் இல்ல, ஊர் இல்ல, கான்டாக்ட் நம்பர் இல்ல, எதுவும் இல்லாம இவங்களோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங் போஸ்டர் மட்டும் இருக்குது. அதை பார்த்ததும் எல்லாருக்குள்ளயும் பயம் ஊடுருவ ஆரம்பிக்குது. அப்ப நினாவும் பயத்தோட மெலனிக்கும் இதே விஷயம் தான் நடந்திருக்குது, அதனாலதான் திரும்ப திரும்ப அவளோட பேர் அந்த ரெஜிஸ்டர் புக்ல இருந்திருக்கு. இப்ப நானும் 2வது முறையா அந்த ரெஜிஸ்டர் புக்ல என்னோட பேர் இருந்திருக்கேன்னு சொல்ல எல்லாரும் மரண பீதியில இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு வெளியில டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது. திரும்பவும் அந்த சைக்கோ மலமாடு தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்களும் அவசர அவசரமா ஓடி போய் பார்த்தா காத்துல கதவு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்குது. உடனே ஏப் போயிட்டு கதவை சாத்தி லாக் பண்ணிடுறான். அப்படி இருந்துமே மறுபடியும் அந்த கதவு டப்பு டப்புன்ட்டு அடிக்குது. உடனே மேக்ஸும் ஏப்பும் சேர்ந்து எப்படியோ அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப திடீர்னு மேகனுக்கு என்னமோ ஆகுது. அவளோட கை கால் எல்லாமே முறுக்கிறது, வலியில துடிக்கிறா. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. டார்ச் ஆன் பண்ணி பார்த்தா மேகன் அந்த இடத்துல காணோம். அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடி போய் பார்த்தா அந்த போஸ்டர் இருந்த ரூம்ல இருக்கிறா. அதுவும் அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கிறா. அவளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது போல. அது அங்க இருக்கிற ஒவ்வொரு போஸ்டரையும் கை காமிச்சு அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே இவங்கள பார்த்து திரும்பி உங்க யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தோட பட்டு செத்து மடிறா. இவங்களும் மேகன் மேகன் சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கதவை யாரோ தம் 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 அப்படின்னு தட்ட மற்ற 4 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. கதவை திறக்காம ஏப் ஜன்னல் வழியா பாக்குறான். வெளியில யாரும் இல்ல. அப்ப திடீர்னு கதவுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க அப்படின்ட்டு சொல்லும் போது க்ளோவர் மெலனின்ட்டு கூப்பிடுறான். அப்ப மெலனியும் க்ளோவர் ப்ளீஸ் என்ன காப்பாத்து, என்ன கொல்ல பாக்குறாங்க, என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்ட்டு அவ கத்த மத்தவங்க க்ளோவரை தடுக்கிறாங்க. இல்ல க்ளோவர், அது உன்னோட அக்கா மெலனி இல்ல அப்படின்ட்டு தடுத்தும் கூட அவங்க எல்லாத்தையும் மீறி கதவை திறந்துக்கிட்டு வெளியில போய் பார்த்தா வெளியில யாரும் இல்ல. அப்ப திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வீடு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வீடு இங்க இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஹீரோயினை தூக்கி வீசுது. அண்ட் அவளை தரதரன்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகுது. காப்பாத்த போன மேக்ஸையும் அந்த ஃபோர்ஸ் அடிச்சு உள்ள தள்ள கதவை டப்புன்னு சாத்திக்குது. மேக்ஸுக்கு வயித்துல செம்மடி இருந்தாலும் ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ண முயற்சி பண்ணும்போது ஏப் அவனை தடுக்கிறான். க்ளோவர் உயிரோட இருக்கிறாளா இல்ல செத்து போயிட்டாளான்னு தெரியல, தேவையில்லாம உன்னோட உயிரை நீ மாச்சிக்காத, வா நாம எல்லாரும் தப்பிச்சு போலாம் அப்படின்ட்டு சொல்ல உனக்கு வேணும்னா நீ தப்பிச்சு போ, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் தான் அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியில ஓடுறான். இந்த பக்கம் நீனா ஏபு பிடிச்சி செம திட்டிட்டு இருக்கிறா. ஏபும் அவளுக்கு சலிக்காம எங்க மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நம்ம உயிரோட இருக்கணும், முதல்ல நம்ம உயிரை நம்ம காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை காட்டுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு ஹீரோயினும் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு முன்னாடி மாஸ்க் போட்ட பொம்மைங்க இருக்குது. அதை பார்த்து பதறி போனவ தனக்கு முன்னாடி இருக்கிறது பொம்மைங்க தான் சொல்லிட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அந்த இடத்த சுத்தியும் முத்தியும் பாக்குறா. பார்த்தா அங்க ஒரு சேர்ல ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருக்குது. இவளும் அந்த பாட்டி கிட்ட போய் பார்த்தா அந்த பாட்டி முகத்துல ஏதோ ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டிக்கிட்டு இருக்கு. இவளும் அந்த பாட்டி கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறா. பட் அந்த பாட்டி எதுவும் பேச மாட்டேங்குது. ஆப்போசிட்ல வேற ஏதோ நியூஸ் ஓடிட்டு இருக்குது. அதுல இந்த மாதிரி ஏதோ ஒரு சுரங்கம் இடிபட்டு விஷவாயு வெளியே வந்து பல பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லிட்டு மெதுவா டோர் ஓபன் பண்ணி வெளியில போகலான்னு பார்த்தா டோர் ஓபன் ஆகல, லாக்ல இருக்குது போல. பின்னாடி பார்த்தா வேற அந்த பாட்டி கொடூரமா சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினை நோக்கி வருது. அப்ப ஹீரோயினும் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லும் போது எங்கிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உயிர் பழி, ராத்திரி முழுக்க உயிர் பழி, இல்லைனா நீயும் இதில் வர அங்கமாக மாறிடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டி ஹீரோயினை நோக்கி போகுது. அவளை அப்படியே கீழே தள்ளி அந்த பாட்டி கையில் வச்சிருந்த மாஸ்க் அவளோட முகத்தில் போட்டு அவளை அந்த காற்றை சுவாசிக்க வைக்குது. சுவாசி, நல்லா சுவாசி, நாங்கள் அனுபவிச்ச அந்த வேதனையை நெய்யும் அனுபவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கிழவி ஹீரோயின் அந்த காற்றை சுவாசிக்க வச்சுக்கிட்டு இருக்க அந்த கிழவியோட உடம்பு அப்படியே சாம்பலா தூள் தூளா உதிர ஆரம்பிக்குது. அந்த காற்றை சுவாசிச்ச க்ளோவரோட கண்ணும் மை பூசன மாதிரி கருமையா மாறுது. இது எதுவும் தெரியாம மேக்ஸும் க்ளோவரை காப்பாத்த அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டான். கதவும் தானா ஓப்பன் ஆகுது. அதனால இவனும் அந்த வீட்டுக்குள்ள போறான். இவன் வீட்டுக்குள்ள போன அதே சமயம் நினாவும் ஏபும் கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. அப்ப நினாவும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியும் ஏபு அது எதையும் பொருட்படுத்தாம கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். காரும் வேகமா போயிட்டு இருக்குது. இவங்க கொஞ்ச தூரம் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரோட உருவத்தை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. அவ்வளவுதான், இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாத போலன்னு சொல்லிட்டு காரை வந்த வேகத்திலேயே ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க. கரெக்டா அந்த வீட்டுக்கிட்ட வந்ததும் காரும் ஆஃப் ஆயிடுது. நினாவும் காரை விட்டு கீழே இறங்க முயற்சி பண்ணும்போது சதக்குன்ட்டு ஒரு சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா ஏபங்க செத்து கிடக்குறான். அவனை கொண்டுட்டு அந்த மலமாடு நினா பக்கம் வந்துடுல, நினாவோட சோழியும் முடிஞ்சு. இப்ப அப்படியே இந்த பக்கம் க்ளோவரை தேடி வந்த மேக்ஸை காட்டுறாங்க. உள்ள வந்த
வந்தவனுக்கு முதல்ல தென்பட்டது அந்த கிழவியோட சாம்பல் தான். அதை தாண்டி போறான். அப்ப அந்த இடத்துல ஒரு ஓனாயோட வரைபடம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அந்த இடத்த சுத்தியும் முத்தியும் பார்த்தவன் ஹீரோயின் அங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு படி மேல ஏறி மேல போறான். மேல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் முழுக்க ஒரே பொம்மைகளா இருக்கு. இவனும் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ராக்கிங் சேர் ஒன்று இருக்கும். அந்த சேர் தானே ஆடிட்டு இருக்குது. இவனும் காலை வச்சு அதை நிறுத்திட்டு திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் அந்த சேர் ஆடுது. இந்த முறை திரும்பி பார்க்கும்போது அதுல ஒரு ஜோக்கர் பொம்மை இருக்குது. அதை எடுத்து காலால ஒரு உதச்சிட்டு திரும்பி பார்ப்பான் பாருங்க. சதக்குன்ட்டு ஒரு கத்தி அவனோட கழுத்தை சீவுது. வேற யாரும் இல்ல, மாஸ்க் போட்ட ஹீரோயின் தான். மேக்ஸை கொண்டுட்டு இவன் அந்த மாஸ்கோடவே கீழே இறங்கி நடந்து வரா. அப்ப திடீர்னு ஒரு கார் வந்து மோதுது. வேற யாரு, சைக்கோ மலமாடு தான். ஹீரோயினையும் கொண்டுட்டான். மறுபடியும் அந்த மணல் கடிகாரம் ரீசெட் ஆகுது. அண்ட் எல்லாமே இப்ப திரும்ப நடக்குது. நீனா அந்த ரெஜிஸ்டர் புக்ல 3வது முறையா பேர் எழுதுறா. மேகன் அந்த கண்ணாடியை தொடக்கிறா. ஏப் அந்த நோட்டீஸ் எடுக்கிறான். மேக்ஸ் க்ளோவர் இந்த பக்கம் எழுதுறான். இந்த டைம் புதுசா கொஞ்சம் தூரத்துல தண்ணி டேங்க் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் போன முறை வெளியே போனதுனால தானே செத்து போனாங்க. இந்த முறை வெளியே எங்கேயும் போகாம அந்த வீட்டுல இருக்கிற பாத்ரூம்ல எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. க்ளோவரும் போன டைம் அந்த கேள்வி சொன்ன விஷயங்களை பத்தி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பா போல. இதை பத்தி இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏபுக்கு ரொம்ப தண்ணிதாக கிடைக்குது போல. சோ டேப் ஓபன் பண்ணி தண்ணி குடிக்க போறான். அப்ப மேகனும் அதுல தண்ணி வரலப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது ஏபு டேப் ஓபன் பண்றான். தண்ணி வருது. மேகனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்தப்பவே தண்ணி வருதான்னு செக் பண்ணிருப்பா. பட் அப்ப தண்ணி வந்திருக்காது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏபும் மடக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் தண்ணி வேணுமான்னு கேட்கறான். அவங்களும் வேணும்னு சொன்னதுனால எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறான். தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இவங்களோட உடல்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை பத்தி பேசிக்கிறாங்க. மேகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்ந்துகிட்டே இருக்குது. மேக்ஸுக்கு நகம் வேகமா பேய் மாதிரி வளருது. சோ இவங்களோட உடம்புக்குள்ளேயும் சில மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஏபு பயங்கரமா இரும்ப ஆரம்பிக்கிறான். அந்த இரும்பல் நிக்காம அதிகமாகிட்டே இருக்கு. எல்லாரும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பட்டார்னு அவனோட உடம்பு அப்படியே வெடிச்சு செதறும் பாருங்க. எல்லாரும் கத்துறாங்க, கதறாங்க. அதுலயும் குறிப்பா நினாவோட வாய்க்குள்ள அந்த வெடிச்ச பீஸ் ஒன்று போய் விழ, ஐயோ என் வாய்க்குள்ள இருக்கு, என் வாய்க்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இவ வாயை போயிட்டு கழுவு பாப்பா பாருங்க. நினா வேணாம், அந்த தண்ணியில தான் ஏதோ இருக்குன்ட்டு மேகன் தடுப்பா. பட் அதுக்குள்ள அவ அந்த தண்ணியில வாயை கழுவ அப்படியே அவளோட உடம்பு வெடிச்சு செதறுது. அந்த டேப்பும் உடச்சிக்கிட்டு தண்ணி அவங்க மேல பீச்சு அடிக்குது. எல்லாரும் கதறிக்கிட்டே அந்த பாத்ரூம் விட்டு வெளியே ஓடி வராங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப திடீர்னு மேகனுக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. டக்குன்னு அவளோட கால் வெடிச்சு செதறுது. அவளும் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது அவளோட வயிறு வந்து பாத்தீங்கன்னா மாசமான மாதிரி அப்படி பெருசாகுது. அப்படியே வயிறு வெடிச்சு கொடூரமா அவ செத்து போக இவங்களுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல. அந்த மணல் கடிகாரமும் ஆல்மோஸ்ட் முடிகிற டைம்ல இருக்குது. அப்ப க்ளோவர் மேக்ஸ் கிட்ட என்ன கொல்லு மேக்ஸ், இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு, ஒரு கேம் மாதிரி. அந்த ரெஜிஸ்டர் புக்ல பல பேரோட பேரு திரும்ப திரும்ப எழுதி இருந்துச்சு. சோ கண்டிப்பா நாம திரும்பி வந்து ஒரு புது பிளானோட இந்த இடத்த விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தப்பிச்சு போவோம் அப்படின்ட்டு சொல்லி என்ன கொல்லு மேக்ஸ் அப்படின்ட்டு சொல்றா. மேக்ஸும் அவளை கொலை பண்ண முயற்சி பண்றான். பட் காதலிச்ச பொண்ணாச்சே, அவனால கொல்ல முடியல. என்னால முடியாது க்ளோவர்னு சொல்லிட்டு பின்னாடி போக அவனோட உடம்பு வெடிச்சு செதறுது. அந்த ரத்தம் க்ளோவரோட மூஞ்சில வந்து தெரிக்க ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற மனவிரக்தியில இவ வெட்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது டைமும் கிட்டத்தட்ட முடிய போகுது. அப்பதான் ஒரு மரண ட்விஸ்ட். என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்லயே மெலனியை பத்தி ஒரு கடைக்காரன் கிட்ட ஹீரோயின் கேட்டிருப்பா இல்லையா. அப்ப அவன் தான் ஹீரோயின் கிட்ட க்ளோர் பள்ளத்தாக்க பத்தி சொல்லியிருப்பான். அந்த பயவலை இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்து ஓ நீ மட்டும் தப்பிச்சிட்ட போலையே அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிக்க அவனை பார்த்து அதிர்ச்சியில நீயா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க அவளோட உடம்பு வெடிச்சு செதறுது. அதே சமயம் மணல் கடிகாரமும் ரீசெட் ஆகுது. இந்த டைம் இவங்க தப்பிக்க முயற்சி பண்ணாம அந்த வீட்லயே ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா அப்படின்ட்டு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடும் போது ஹீரோயினுக்கு நிறைய ஐடி கார்ட்ஸ் கிடைக்குது. அதுல செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த கடைக்காரனோட போட்டோ போட்டு ஒரு ஐடி கார்டு இருக்குது. அதை காமிச்சு இவனை தான் நான் பார்த்தேன், டாக்டர் ஆலன், இவனுக்கும் இந்த இடத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஏப் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து காட்டுறான். அதுல ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு அடியில ஏதோ ஒரு சுரங்கம் தோண்டிட்டு இருந்திருக்காங்க போல. திடீர்னு ஒரு நாள் நிலநடுக்கத்தால அந்த சுரங்கம் இடிபட்டு விஷவாயு வெளியேறி ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க. அண்ட் அந்த இடிபாட்டுல அந்த டவுனே கொலாப்ஸ் ஆயிருக்குது. இந்த கோர சம்பவம் நடந்த பிறகு அங்க இருந்த மிச்சம் மீதி சர்வைவர்ஸை வச்சு டாக்டர் ஆலன் ஹில் அப்படிங்கிற ஒரு டிராமா ஸ்பெஷலிஸ்ட் ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்த பிறகுதான் இவங்க ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ இவங்க இருக்கிறது வந்து பேஸ்மெண்ட் கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். மேலே இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். அப்படின்னா நிலநடுக்கத்தால இந்த இடம் மூடிட்டு இருக்கும் போல. ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு வாசப்படி இருக்கணும். அது எங்க இருக்குன்ட்டு தேடி கண்டுபிடிச்சு அதை ஓபன் பண்ணா பார்த்தா அது ஏதோ ஒரு சுரங்க மாதிரி போகுது. அண்ட் அதுக்குள்ள இருந்து வித்தியாசமான கொடூரமான சத்தங்கள் எல்லாம் கேக்குது. எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நீனா அதை க்ளோஸ் பண்ணிடுறா. வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடி பார்க்கும்போது ஒரு கேசட் ஒன்று கிடைக்குது. அந்த கேசட் எடுத்து பிளே பண்ணும்போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டிசாஸ்டர் நடந்த பிறகு அங்க இருக்கிற சர்வைவர்ஸ்க்கும் விசிட்டர்ஸ்க்கும் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுதா அப்படின்ட்டு செக் பண்றதுக்காக ஒரு அறைக்குள்ள ஆல்ரெடி அந்த டிசாஸ்டர்னால பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களோட டெட் பாடியையும் நார்மலா இருக்கிற மனுஷனையும் ஒரே அறைக்குள்ள போட்டு அடைச்சு
வச்சு அவனுக்குள்ள ஏதாவது மாற்றம் நடக்குதான்ட்டு மானிட்டர் பண்ணியிருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே நாட்கள் கடக்க கடக்க அந்த ரூம்குள்ள இருக்கிறவனோட உடம்புல பல மாற்றங்கள் நடக்குது. அப்படியே அவன் ஒரு ஜாம்பி மாதிரி மாறி அங்க இருக்கிற டெட் பாடியோட குடலை பிச்சு திங்குறான். சொல்லப்போனா ஒரு ஜாம்பியாவே மாறிட்டான். இதுக்கு அந்த டாக்டர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கிற பயம், மன உளைச்சல், நம்பிக்கையின்மை, அப்புறம் அந்த விஷவாயுவோட தீவிரத்தாலையும் அவனை ஒரு ஜாம்பியா மாத்தி அவனுக்குள்ள இருக்கிற அந்த அரக்க பசியை தூண்டி இருக்குது. இதை சைக்காலஜில வெண்டிகோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த டாக்டர் பயபல அந்த வீடியோல பேசிக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் மேகனுக்கு ரியலைஸ் ஆகுது, ஆக்சுவலி அந்த வீடியோல இருக்கிறவனுக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இப்ப நம்மளோட உடம்புலயும் பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு மேகன் சொல்ல, பிரமாதம், சரியா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறியே அப்படின்னு அந்த டாக்டரோட குரல் அங்க இருக்கிற அந்த ரேடியோ வழியா கேக்குது. அப்ப ஹீரோயினும் அங்க இருக்கிற அந்த மைக் எடுத்து பேசுறா. இங்க பாரு, நீ யாரு, ஏன் எதுக்காக பண்ற அப்படின்ட்டு எனக்கு தெரியாது, ஆனா எங்களை விட்டுரு அப்படின்ட்டு சொல்லும் போது, வெளியே விடணுமா? விட்டுறலாமே, ஆனா அதுக்கு ஒரு பெரிய விலையை நீங்க கொடுக்கணும். உங்கள யாராவது ஒருத்தர் சாகணும். 5 பேர்ல ஒருத்தர் செத்தா மட்டும்தான் மீதி 4 பேர் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியும். இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான், இவன் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளவே பேசிக்கிறாங்க. அப்ப மேகனுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உணர முடியும் இல்லையா? ஸோ அப்படி அவளுக்கு ஏதோ ஒன்று உணர்ந்து எதையோ ஒன்று கண்டுபிடிச்சு கொடுக்குறா. பார்த்தா அது இந்த க்ளோர் வேலியோட மேப்பு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா, இங்கிருந்து தப்பிக்க தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த டாக்டர் ஆலன் தான். அவனை எப்படியாவது பிடிச்சிட்டா அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும். ஸோ அவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்த விட்டு எப்படியாவது வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட, நான் உன்னை நேருக்கு நேர் சந்திக்கணும்னு சொல்றா. கண்டிப்பா சந்திக்கலாம் க்ளோவர், பட் நீ மட்டும் தான் வரணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரக்கூடாது. இதை கேட்டு ஏப தவிர மற்ற எல்லாருமே தடுக்கிறாங்க. வேணாம் க்ளோவர், நீ போகக்கூடாது, இது உனக்கான ட்ராப் அப்படின்ட்டு சொல்லும் போது ஏப் மட்டும், இது நமக்கு ஒரு நல்ல ஐடியா, இந்த இடத்த விட்டு தப்பிக்க நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்ல, அப்ப மறுபடியும் அந்த டாக்டர் இந்த மாதிரி, நான் உனக்காக அந்த காட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கேன் க்ளோவர். அண்ட் இன்னொரு விஷயம், உன்னோட அக்கா மெலனி என் கூட தான் இருக்கா, சீக்கிரம் வா. உடனே க்ளோவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த காட்டை நோக்கி ஓடுறா. பின்னாடி அவளை தடுக்க போன ஃப்ரெண்ட்ஸையும் ஏப் தடுத்து நிறுத்துறான். அதனால இவங்களால சரியான டைமுக்கு க்ளோவரை பிடிக்க முடியல. ஸோ எல்லாருமே ஏபை பிடிச்சி செம்ம திட்டுறாங்க. மேக்ஸும் ஃபர்ஸ்ட் நாம போய் காட்டுக்குள்ள இருக்கிற க்ளோவரை தேடுவோம், இன்கேஸ் அவள் ஆல்ரெடி செத்துட்டா நாம எல்லாரும் செத்து இந்த லூப்பை ரீசெட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்ல, இந்த ஏப் மட்டும் ரொம்ப செல்ஃபிஷா பேசுறான். அவ தானே நம்மளை இங்க கூட்டிட்டு வந்தா, ஸோ அவ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கோடாரி அவனோட நெஞ்சை பொழந்துக்கிட்டு வெளியில வருது. வேற யாரும் இல்ல, நினா தான் அவனை அட்டாக் பண்ணிருக்கிறா. நீங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் க்ளோவரை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்ல, மேக்ஸும் மேகனும் அந்த காட்டுக்குள்ள க்ளோவரை தேடி போறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் காட்டுக்குள்ளே போன க்ளோவரை காட்டுறாங்க. தன்னோட அக்காவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு அவளோட காலு ஒரு கரடி பொறிக்குள்ளே மாட்டிக்குது. வலியால் அப்படியே துடிச்சு போயிடுறா. அதை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறா. பட் அவளால் அதை ஓப்பன் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போதான் அந்த கரடி பொறி ஏதோ சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறத பார்க்குறா. அந்த சங்கிலி நேரம் ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே போகுது. அந்த குகைக்குள்ளே இருந்து வேற ஏதோ கொடூரமான சத்தம் கேட்குது. திடீர்னு ஏதோ ஒன்று க்ளோவர் அந்த குகைக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போக அவளோட அலறல் குரல் மட்டும்தான் கேட்குது. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப இந்த பக்கம் நினாவையும் ஏபையும் காட்டுறாங்க. ஏபோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்துல எனக்கு சாவ நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு நினான்னு சொல்ல, சாவுனா எல்லாருக்கும் பயம்தான், ஆனா அதுக்காக ஃப்ரெண்ட்ஸை சாக விட்டுட்டு நாம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நரக வேதனையை கொடுக்கும். சோ நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இந்த இடத்த விட்டு தப்பிப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க இருந்துதான் அந்த மலமாடு வந்தான்னு தெரியல, பேசிட்டு இருந்த இவங்க 2 பேத்தையும் கொண்டுட்டான். இன்னொரு பக்கம் க்ளோவரை தேடி மேக்ஸும் மேகனும் போனாங்க இல்லையா? அப்படி போனவங்க க்ளோவரை தேடி கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, அங்க சுத்திட்டு இருந்த ஜாம்பி பேயை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பேய் இவங்களை விடாம துரத்த இவங்களும் அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்க ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது மேகன் ஒரு இடத்துல கால் தடிக்கு கீழே விழுறா. அவ விழுந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட கூரை போல. ஆல்ரெடி அந்த டவுன்ல தான் பல வீடு மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுச்சு இல்லையா? அதுல ஒரு வீட்டோட கூரையில ஒரு போர்ஷன்ல மட்டும் கண்ணாடி வச்சிருப்பாங்க போல. அந்த கண்ணாடி மேல இவ போய் விழுந்ததும் கண்ணாடி கிராக் விட ஆரம்பிச்சிடுச்சு. மேக்ஸும் மேகனை காப்பாத்த முயற்சி பண்றான். பட் அதுக்குள்ளவே இவங்க பின்னாடியே வந்த அந்த பேய் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு மேகனை உள்ள இழுத்துட்டு போயிடுது. மேக்ஸும் வேற வழி இல்லாம தனியா க்ளோவரை தேடி போறான். அண்ட் க்ளோவரும் இன்னும் சாகல போல. எப்படியோ அந்த குகைக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டான். பட் அந்த ட்ராப் அவளால ஓபன் பண்ண முடியல. அப்ப கரெக்டா மேக்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அந்த ட்ராப் ஓபன் பண்ண அவனும் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு உருவம் வருது. இப்பதான் படத்துலயும் மரண ட்விஸ்ட். அங்க வந்தது வேற யாரும் இல்ல, இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தாலையா அவளோட அக்கா மெலனி, அவ தான் இப்ப பேயா வந்திருக்கிறா. அப்படியே இவங்களை அட்டாக் பண்ண வர மேக்ஸும் கரெக்டா அந்த கரடி ட்ராப்பை கழட்டி அந்த பேயோட முஜல மாட்டிட்டு இவங்க 2 பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் தன்னோட அக்கா இறந்து போயிட்டான்ட்டு தெரிஞ்சதும் கதறி அழ ஆரம்பிக்கிறா. மெலனியோட பேயும் இவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துடுச்சு. அப்ப ஹீரோயினும் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு, என்ன கொல்லு மேக்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, சோ நம்மளும் சேர்த்து இந்த லூப்பை ரீசெட் பண்ணி எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போற வழியை கண்டுபிடிக்கலாம், என்ன கொல்லு மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே கடந்த பீங்கான் எடுத்து கொடுக்குறா. மேக்ஸும் வேற வழி இல்லாம அழுதுட்டே அவளை கொன்னுட்டு அந்த பேயை பார்த்தா இன்னும் இவங்களை தேடிக்கிட்டு இருக்குது. அப்ப ஒரு இடத்துல மட்டும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அங்க இருக்க தண்ணியை குடிச்சா வெடிச்சு செதறிடுவாங்க இல்லையா. மேக்ஸும் 2 டிராப் தண்ணியை குடிச்சிட்டு அந்த பேயை பார்த்து கெட்ட வார்த்தையிலே திட்ட அந்த பேயும் இவனை பார்த்து ஒரு கத்து கத்துது. அதே சமயம் இவனோட உடம்பும் வெடிச்சு செதறுது. அப்படியே டைம் லூப்பும் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் ஒன்று போகுது. அது என்னன்னா, க்ளோவரோட அம்மா இறந்து போன பிறகு அம்மா இல்லாத வீட்டில் என்னால் வாழ முடியாது, பயங்கர டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா இல்லையா. அப்போ கூட ஹீரோயினுக்கும் மெலனிக்கும் பயங்கர வாக்குவாதம் நடந்திருக்கும். கடைசியில் மெலனி வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா. க்ளோவரும் அவள் பின்னாடியே போக பதறி அடிச்சுக்கிட்டு தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறா. அப்போ மேக்ஸ் தான் அவளை ஆஸ்வாசப்படுத்துறான். அப்போ ஏபி இந்த மாதிரி, கைஸ் என்னோட முதுகில் என்னமோ பண்ணுது, பயங்கரமாக வலிக்குது, என்னென்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு காட்ட அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மான்ஸ்டராக மாறிக்கிட்டு இருக்கான். பட் அவன்கிட்ட மற்றவங்க அதை வெளிக்காட்டிக்காம ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோயினும், ஆமா நம்ம எத்தனை இரவுகளை கடந்திருக்கோம் அப்படின்ட்டு கேட்கும்போது மேக்ஸ் 4 இரவுகள் அப்படின்னு சொல்ல, இல்லை 5 இரவுகள் அப்படின்னு ஏப் சொல்றான். 4ம் இல்லை 5ம் இல்லை, மொத்தமாக 13 இரவுகள் அப்படின்னு நினா சொல்றா. என்னது 13 இரவுகளா? எங்களுக்கு அப்படி எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நம்பலனா அந்த ரெஜிஸ்டர் புக்கை பாருங்க, என்னோட 13 கையெழுத்து இருக்குன்னு சொல்றா. இவங்களும் போய் பாக்குறாங்க. பார்த்தா அவ சொன்ன மாதிரி 13 கையெழுத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மத்த கையெழுத்து கூட 13 தடவைக்கு மேல தாண்டல. அதை பார்த்ததும் இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இதுதான் அவங்களோட கடைசி இரவுன்னு. அண்ட் அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, முன்னாடி சீன்ல ஒரு சூனியக்காரி கிளவி சொல்லியிருப்பா இல்லையா, உயிர் பழைங்க, ராத்திரி முழுக்க உயிர் பழைங்க, இல்லனா இதுல நீங்களும் ஒரு அங்கமா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, மொத்தமா இவங்களுக்கு 13 சான்ஸ், அதாவது 13 இரவுகள். அந்த 13 இரவுகள்ல இவங்களால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியல அப்படின்னா மற்றவங்கள மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஒரு பேயா மாறிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பேய்கள் எல்லாம் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து மாட்டி தப்பிக்க முடியாம பேயா மாறினவங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது தான் ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாங்க. பார்த்தா நிறைய வீடுகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த வீடுங்க அங்க இல்லையே அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் இதுக்கு முன்னாடியே இவங்க 12 இரவுகளை கடந்திருப்பாங்க இல்லையா. அப்படி ஒவ்வொரு இரவையும் கடக்கும் போது புது புது வீடு வந்திருக்கும். அது கூடவே புது புது பேய்களும் வந்திருக்கும். பட் இதெல்லாம் ஏன் நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போதுதான் மேகனை காணோம் அப்படிங்கறத நோட் பண்றாங்க. உடனே நினா போய் அந்த வீடு முழுக்க தேடி பாக்குறா. பட் மேகனை காணோம். ஒரு பக்கம் நைட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை, இன்னொரு பக்கம் மேகனை காணோம். அப்படி போன நைட் என்னதான் ஆச்சு, ஏன் நமக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு யோசிக்கும் போது ஏபுக்கு ஒரு ஐடியா. என்னன்னா, ஏபு இங்க வந்ததுல இருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பான். அது ஒவ்வொரு லூப்லயும் தொடரும். சோ அதுல ஏதாச்சும் பார்த்தா நமக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு இவனும் மொபைல் எடுத்து செக் பண்றான். அதுல இது வரைக்கும் அவன் ரெக்கார்ட் பண்ண அந்த 12 லூப்போட வீடியோவும் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு லூப் வீடியோவா செக் பண்றாங்க. அதுல ஒரு வீடியோல ஹீரோயினோட கண்ணத்துல ஏதோ ஒரு புழு நின்றுட்டு இருக்குது. அதை எடுக்கலான்ட்டு முயற்சி பண்ணும்போது டக்குன்னு அது உள்ள போயிடுது. அண்ட் அவளோட முகமும் விகாரமா மாறுது. அடுத்த வீடியோல இவங்க ஏதோ ஒரு எக்ஸிட் கிட்ட போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பேய் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிருக்குது. இன்னொரு வீடியோல இவங்க தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அந்த ஜாம்பி பேய் இவங்களை வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அப்ப மேக்ஸும் கத்தியால குத்தி அந்த பேயை சாகடிக்க பார்த்திருக்கான். பட் எவ்வளவு குத்தியும் அந்த பேய் சாக மாட்டேங்குது. இன்னொரு வீடியோல நினாவோட கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வருது. இப்படி இவங்க ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு இருக்கும்போது கடைசி வீடியோ வருது. அதுல மேகனை தவிர மற்றவங்க எல்லாருமே செத்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் இவங்க எல்லாரும் செத்துட்டாங்களான்னு செக் பண்ண வந்திருக்கான். மேகன் மட்டும் உயிரோடு இருக்கிறது அவனுக்கு தெரியல. அரையும் குறையமா அவனும் செக் பண்ணிட்டு அந்த சுரங்கப்பாதை வழியா போயிருக்கிறான். அப்ப மேகனும், கைஸ் அந்த டாக்டர் அந்த சுரங்கத்து வழியா தான் போயிருக்கான், அதுக்குள்ளதான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும், நான் அவனை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த சுரங்கப்பாதைக்குள்ள போயிருக்கிறா. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சைரன் சத்தம் கேக்குது. என்ன இருக்கும்னுட்டு ஜன்னல் வழியா பார்த்தா மொத்த பேய்களும் இந்த வீட்டை ரவுண்டு கட்டிடுச்சுங்க. அட கடவுளே, ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த விட்டு நம்ம ஓடணும் அப்படின்ட்டு நினா சொல்ல, இல்லை எத்தனை முறை தான் அதுங்க கிட்டேருந்து ஓடி ஒளியறது, இந்த முறை நான் விடுறதா இல்லை, எதிர்த்து போராட போகிறேன், அந்த டனல்குள்ளே போக போகிறேன், அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி அவனை கொன்று மேகனையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவர் அங்கே இருக்கிற கோடாரியையும் டார்ச்சையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவளை தடுத்து, நில்லு க்ளோவர், எப்படியும் சாக போகிறோன்னு முடிவாயிடுச்சு, ஏன் கடைசி வரைக்கும் ஒன்றா போராடி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சுரங்கத்துக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு சில வீடுகள் அந்த சுரங்கத்துக்குள்ளவே புதஞ்சு
உடஞ்சு போயிருக்குது. அதனால இவங்களும் கிடைக்கிற சந்த புந்துலலாம் பூந்து அந்த இடத்த விட்டு தாண்டி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி அந்த ஜாம்பி பேய் இருக்குது. இவங்களும் சத்தம் போடாம அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அப்படி இருந்துமே அந்த பேய் கண்டுபிடிச்சிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வர கோடாரியால அந்த பேய் அட்டாக் பண்ணிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வர்றாங்க. ஆனா அந்த பேய் கத்தன சத்தத்தால மொத்த பேயும் வெறிகொண்டு இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த பேய் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள இவங்களை பின்னாடி துரத்துக்கிட்டே வர கரெக்டா ஒரு வீடு மாதிரி வருது. இவங்க அதுக்குள்ள ஓடி போய் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் அதுங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறதுக்குள்ள கண்ணாடியை உடச்சிக்கிட்டு மலைமாடு அங்க வரான். இவங்க 5 பேரையும் போட்டு தள்ளலான்ட்டு தான் வந்திருப்பான் போல. அப்ப மேக்ஸும் க்ளோவர் கிட்ட இந்த மலைமாடை நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் மேகனை கண்டுபிடி அப்படின்னு சொல்ல அந்த மலைமாடு ஹீரோயின் அட்டாக் பண்ண போறான். அப்ப மேக்ஸும் ஒரு 10 எடுத்து அந்த மலைமாடோட மண்டையில அடிக்க ஹீரோயினை விட்டுவிட்டு இவங்க 4 பேர் பக்கம் திரும்புறான். க்ளோவரும் வேற வழி இல்லாம முன்னேறி போறா. அப்படி போகும்போது ஒரு இடத்துல கால் தடிக்கு கீழே விழ ஜஸ்ட் மிஸ். அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான கம்பி ஒன்று இருக்கு. கொஞ்சம் விட்டு இருந்தா ஹீரோயினோட உயிரே போயிருக்கும். இவளும் எழுந்து அந்த இடத்த விட்டு போலான்ட்டு பார்க்கும்போது திடீர்னு இவளுக்கு முன்னாடி மெலனியோட பேய் வந்து நிக்குது. இவளும் அதுகிட்ட இருந்து எவ்வளவோ தப்பிக்க முயற்சி பண்றா. ஆனா அது இவ்வளவு விட மாட்டேங்குது. அக்கா, நான் உன்னோட தங்கச்சி க்ளோவர், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு இவ கேட்கும்போது பேய்க்கு என்ன சொந்த பந்தமா ஞாபகம் இருக்கும். அப்படியே இவளை அட்டாக் பண்ண வர வேற வழி இல்லாம க்ளோவரும் அதை பிடிச்சி அந்த கம்பிலே தள்ளி விட மெலனியோட பேய் செத்து போச்சு. இந்த பக்கம் அந்த மலைமாடு இவங்க 4 பேர் ஏதாச்சும் பண்ணிட்டானோன்னு பார்த்தா இவங்க 4 பேர் தான் அந்த மலைமாடை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. அதுலயும் ஒரு கட்டத்துல அந்த மலைமாடை கீழே தள்ளி அவனோட சுத்தியவே எடுத்து அவனோட மண்டையை நசுக்கி கொள்றாங்க. அதே சமயம் அந்த பேய்களும் கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வர பாக்குதுங்க. இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. அவளுக்கு பின்னாடி ஒரு ஜாம்பி பேய் சுத்திக்கிட்டு இருக்கு. நல்ல வேலையா அது இவளை பார்க்கல. இவளும் ஒளிஞ்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அதுவும் அந்த இடத்த விட்டு போயிடுது. இவளும் முன்னேறி போறா. அப்படி போயிட்டு பார்த்தா ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. இவளும் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு காப்பாத்துங்க அப்படின்ட்டு கத்துற சத்தம் கேக்குது. இவளும் ஓடி போய் பார்த்தா மேகனை ஒரு ரூம்குள்ள சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளுக்கு முன்னாடி பசியோடு இருக்கிற ஒரு ஜாம்பி பேய் ஒன்று இருக்குது. அது இவளை சாப்பிட முயற்சி பண்ணுது. நல்ல வேலை அதை சங்கிலியில கட்டி போட்டிருப்பாங்க போல. அதால இவ கிட்ட நெருங்க முடியல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சங்கிலி கூட உடஞ்சிரும் போல. க்ளோவரும் அந்த டோர் ஓபன் பண்ண முயற்சி பண்றா. அவளால ஓபன் பண்ண முடியல. லாக்ல இருக்குது. க்ளோவரும் கொஞ்சம் பொறுத்துக்கு மேகன், நான் போய் சாவியை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க இருக்கிற ஒரு ஆபீஸ் ரூம்குள்ள போறா. அப்படி போய் பார்த்தாதான் இவளுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னா இங்க இருந்து தான் அந்த டாக்டர் பயபுல இவங்க எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா வழியா கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சொல்ல போனா இவங்களோட வலியையும் வேதனையையும் பார்த்து அணுவா ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அண்ட் அது போக அங்க இருக்கிற டேபிள் மேல க்ளோவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. இதெல்லாத்தையும் அவ பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே அசாம அந்த டாக்டர் பயபுல வரான். அவனை பார்த்த க்ளோவரும் ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அப்ப இந்த டாக்டர் சைக்காலஜி டேர்ம்ல பேசுறான். ஆக்சுவலி இந்த டாக்டர் என்ன சொல்றான்னா இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் க்ளோவர் தான் காரணம்னு சொல்றான். அவளோட அதிதீவிரமான மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள், பயம் இதெல்லாமே சேர்ந்துதான் இங்க நடக்கிற அந்த டைம் லூப்பை திரும்ப திரும்ப நடக்க வைக்குது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா க்ளோவரோட ஆழ் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம் தான் இங்க இருக்கிற பேய்களா மாறி இருக்கு. உதாரணத்துக்கு அந்த மலைமாடு இவளோட இயலாமையை பிரதிபலிக்குது. அப்புறம் அந்த சூனியக்காரி கிளவி இவளோட உள் உணர்ச்சிகளை பிரதிபலிக்குது. அப்புறம் அந்த பிளாஸ்ட், அந்த வெடிப்பு இவளோட தற்கொலை எண்ணங்களை பிரதிபலிக்குது. இப்படி இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் க்ளோவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்போ இங்க நடக்கிற எல்லாமே என் மனசுக்குள்ள நடக்குதா, இது எதுவும் உண்மை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே உண்மைதான். ஆனா இது நடக்கிறதுக்கு காரணம் நீ தான் இந்த க்ளோர் வேலிக்கு ஒரு இன்ஜினா செயல்படுற. இதுக்கு முன்னாடி உன்னோட அக்கா மெலனி இருந்தா. அதுக்கு முன்னாடி இன்னும் பல பேர் இருந்தாங்க. இப்ப நீ தான் இந்த க்ளோர் வேலிக்கு ஒரு இன்ஜினா செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் க்ளோவரோட ஃப்ரெண்ட்ஸை அந்த பேய்ங்க விடாம துரத்துக்கிட்டே இருக்கு. அதே சமயம் அந்த ஜாம்பியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சங்கிலியை உடைச்சுக்கிட்டு மேகனை நெருங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த டாக்டர் பயலும் கேக்குதா, அந்த சத்தம் கேக்குதா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்கன்ட்டு சொல்லி ஹீரோயினை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் செம கோபம் வருது. பட் அதை எதையும் வெளிக்காட்டிக்காம இவனை என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேல சொட்டு சொட்டா தண்ணி ஊத்திட்டு இருக்கிறத பாக்குறா. அதே சமயம் அந்த டாக்டரோட டீ கப்பும் பக்கத்திலே தான் இருக்கும். அதனால இவளும் அந்த ஆளுக்கு தெரியாம 2 சொட்டு தண்ணி விழுற மாதிரி பண்ணிட்டு இருந்த இடத்துலயே நகர்த்தி வச்சிடுறா. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அந்த டாக்டர் கிட்ட ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்ட்டு கேட்க மடக்குண்டு அந்த டீயை குடிச்சுட்டு இதுதான் என் வேலை, பயம்தான் என்னோட தொழில். உன்ன மாதிரி ட்ராமால பாதிக்கப்பட்ட ஆட்கள் க்ளோர் வேலி மாதிரி சபிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தாங்கன்னா உன்னோட மன அழுத்தமும் இந்த க்ளோர் வேலியும் சேர்ந்து ஒரு பயத்தை உருவாக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான பயம்னா யாராவது ஒருத்தர் சாகணும். ஸோ உங்கள யாராவது ஒருத்தர் செத்தா மட்டும்தான் மீதி பேரால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அவனுக்குள்ள என்னமோ ஆகுது. அப்ப ஹீரோயினும் யாராவது ஒருத்தர் தானே சாகணும், ஏன் அந்த ஒரு ஆள் நீயா இருக்க கூடாதுன்னு சொல்ல
அந்த டாக்டரும் உடனே ஹீரோயினை அட்டாக் பண்ண வரான். பட் அதுக்குள்ளவே அவனோட உடம்பு வெடிச்சு சதுர சைக்கோ பயபுல செத்துப்பட்டான். உடனே ஹீரோயினும் சாவியை தேடி கண்டுபிடிச்சு மேகனை காப்பாற்ற போறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பேங்க கிட்ட எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி எக்ஸிட் கிட்ட போயிட்டாங்க. டைம் வேற கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல இருக்குது. இங்க அந்த ஜாம்பி கிட்டத்தட்ட அந்த சங்கிலியை உடைச்சுக்கிட்டு வந்துருச்சு. அப்ப கரெக்டா க்ளோவர் அந்த இடத்துக்கு வந்து மேகனை காப்பாத்த அந்த ஜாம்பி உடைச்சுக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வருது. பட் அதுக்குள்ளவே கதவு பூட்டிடுறாங்க. அதே சமயம் மற்ற பேய்கள் கூட்டமும் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஸோ இவங்களும் ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு ஏணி மேல ஏறி தப்பிக்கிறாங்க. பின்னாடியே அதுங்க துரத்துக்கிட்டே வருது. இவங்களும் அந்த குழிக்குள்ள ஊர்ந்து எப்படியோ கிட்டத்தட்ட தப்பிக்க போற டைம்ல பின்னாடியே அந்த பேய்ங்க இவங்களோட காலை பிடிச்சிருது. இவங்களும் அதை உதறி தள்ளிட்டு தப்பிக்க போராடிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. இவங்க 2 பேத்தையும் காப்பாத்திடுறாங்க. கரெக்டா இவங்க காப்பாற்றவும் அந்த டைம் முடியவும் டைம் கரெக்டா இருக்கும். இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தா அந்த பேய்களோட சத்தமும் நின்றுச்சு. வானத்தை பார்த்தா இப்ப கிளியரா இருக்குது. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கார் எடுத்துக்கிட்டு போறாங்க. அவ்வளவுதான், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது சில மாதங்கள் கழிச்சு அந்த சிசிடிவி கேமரால புதுசா ஒரு கார் வர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இப்ப இந்த படத்துல உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். அதாவது அந்த டாக்டர் புரியாத மாதிரி பேசியிருப்பான். அது என்னன்னா, இந்த குளோர் வேலி வந்து ஒரு சபிக்கப்பட்ட இடம். இந்த இடத்துக்கு யாராவது மன அழுத்தம் அதிகமா இருக்கிற நபர் வந்தாங்க அப்படின்னா இந்த குளோர் வேலிக்கு சக்தி கிடைக்கும். எந்த அளவுக்கு மன அழுத்தமும் பயமும் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொலைகள் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி க்ளோவரும் மெலனியும் பயங்கர டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படி டிப்ரெஷன்ல இருக்கிற இவங்க அந்த குளோர் வேலிக்கு வந்ததுனால அந்த குளோர் வேலிக்கு உயிர் கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து மரணங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த டைம் லூப் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குளோர் வேலி ஒரு சபிக்கப்பட்ட இடம் இல்லையா? ஒன்ஸ் ஒரு டிராமால பாதிக்கப்பட்ட நபர் இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த டைம் லூப்பும் கொடூர மரணங்களும் தொடர ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த டாக்டர் பயபுல இங்க வந்து மாட்டிக்கிறவங்கள வச்சு ரிசர்ச் பண்ணிருக்கிறான். பட் அந்த டாக்டர் மட்டும் எப்படி உயிரோட இருந்தான், சாப்பிட்டான், தூங்கினான், தண்ணி குடிச்சான் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அதை பத்தி எல்லாம் படத்துல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அடுத்து என்ன படத்தை போடலாம் அப்படின்றத பத்தி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனல்ல எதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் கொடுத்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த முறை இதே போல ஒரு அருமையான படத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.